எனக்கு என்ன இந்த கிராமத்துல கிடைக்கிற சந்தோஷம் சிட்டில கிடைக்கிறது இல்ல. அதனால தானடா சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் எப்ப லீவ் விட்டாலும் உடனே இங்க ஓடி வந்துடுற. அம்மாவோட தொலை தாங்க முடியாம தான் அமெரிக்காக்கு போனேன் தவிர எனக்கு அங்க படிக்கிறதுல இஷ்டமே இல்ல. நான் எவ்வளவு சந்தோஷத்தை பறிகொடுத்திருக்கேன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால தான் அமெரிக்கால இருந்து நேரம் இங்க வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சடா. ஏயா இப்படி செஞ்ச? ஏற்கனவே உங்க அம்மா கோவக்காரி, உங்க அப்பாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. இந்த கிழவா நீயாவது போன் பண்ணி சொல்லல. குடி மூழ்கி போயிடும். பாட்டுமா டாடி தான் அம்மா கிட்ட சொல்லாதுன்னு என்ன நினைக்கிறாரு. நான் இந்தியாவுக்கு வந்ததே எங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்படியே உங்க தாத்தா புத்திதான். என் பேரு நான் சரி. சரி மூஞ்சியை கழுவிட்டு வாங்க, காஃபி சாப்பிடலாம். ஓடி வர்றோம். வாங்க மாமா, கோயிலுக்கு போலாம். உனக்கு தெரியல, சின்ன வயசுல இருந்து நான் கோயிலுக்கு வரமாட்டேன். ஏன் இன்னும் சாமி மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இங்க பார்க்க வரும் கண்ணுக்கு தென்படுற ஒவ்வொரு பொருளையும் நம்புவேன். கண்ணுக்கு தென்படாத அந்த ஆண்டவனையும் தெரியாத ஒரு சக்தியையும் நான் எப்படி நம்புறது? இந்த பூமியை நம்புவேன், அந்த மரத்தை நம்புவேன், ஆகாயத்தை நம்புவேன், என்ன நம்புவேன், உன்னை நம்புவேன். நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறதால உன் நம்பிக்கையை நான் என்னைக்கும் தடுக்க மாட்டேன். நீ சந்தோஷமா துர்கம்மன் கிட்ட போய் எவ்வளவு நேரம் வேணாலும் கூப்பிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சரி. அம்மா துர்கையம்மா, என் மாமா வரலையே நீ கோபப்படுறாத. என் மாமா சார்பாவும் ஏன் சார்பாவும் நானே உன்னை கும்பிட்டுக்கிறேன். எப்படியாவது என் மாமாவை நீயும் உன்னை நம்புற மாதிரி செய். என் மாமா காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் வரேன். ஞாபகம் இருக்க மாமா, நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ என் பேரை நீங்களும் உங்க பேரை நானும் இந்த மரத்துல செதுக்குனப்போ அந்த பச்சை குத்துற ஆள் வந்து மரத்துல எதுக்கு தாயி கை மேல பச்சை குத்திக்கிட்டா நிரந்தரமா இருக்குன்னு சொன்னானே, ஞாபகம் இருக்கா? நீங்க மரத்துல பேர எதுக்குன்னா பத்தாது, உங்க கையில பேர பச்சை குத்திக்கிட்டீங்கன்னா காலம் பூரா அழியாம இருக்குண்டாய். ஆமா, சோடி புறா கணக்கா சொல்லிக்கிறீங்க. உங்க பேர் என்ன? என் பேரு கௌரி, என் மாமா பேரு சங்கர். என் கையில என் மாமா பேரை குத்துங்க. என் கையில கௌரி பேர் குத்துங்க. தாய் தூக்கம் வருது, அத போது எடுத்து கொடுமா. என்னப்பா இது, படுக்கிறப்பயாவது ஹெல்மெட் எடுத்து வச்சுட்டு படுக்க கூடாதா? கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி உங்க அப்பனுக்கு இந்த ஹெல்மெட் தாமா கவசம். அது சரி, இப்ப கடைக்கார எவன் வரப்போறாங்க? நீ தான் ஒரு வாரம் ஊர்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. உண்மைதாமா, ஆனா அவங்க நம்ப வேண்டாம். ஏதாவது ஒரு ஜன்னல் ஓட்ட வழியா என் ஃபேஸ பாத்துட்டாங்கன்னு வச்சுக்க, என் ஹெட் பிரேக் ஆகி செத்துருவேன். என்ன நீ செத்து போயிடுவியா? சாக மாட்டேமா, சாக மாட்டேன். இந்த அப்பா மேல என்ன பாசம் உனக்கு? பாசம் ஒண்ணும் இல்ல. நீ செத்து போயிட்டா எனக்கு அப்புறம் யாரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? தங்கமான பொண்ணு. உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சே செத்துற. முதல்ல அந்த பொருளை கொடு. சரி. நான் அண்டர் கிரவுண்ட்ல பார்த்துக்கிறேன். அம்மா, அம்மா, உங்க அத்தை கிட்ட கேட்டு ஒரு காபி கடை வாங்கிட்டு வாமா. எதுக்கு ஒதுக்குறீங்க? ஒரு சின்ன பையன் தூக்கும் போது இப்படி ஒதுக்குறாங்களா? என்ன இது, என்ன இது? என்னங்க இது, உங்க பொண்ணு என் பக்கத்துல படுத்திருக்குது. என் பொண்ணு உன் பக்கத்துல படுக்கா முண்டோம். நீ தான் என் பொண்ணு பக்கத்துல படுத்திருக்க. என்னது, என்ன பாச்சு? நம்ம குடி முழுகி போச்சு, குடி முழுகி போச்சு. நாம ஒண்ணும் முழுகலையா? பாவம். இனிமே இவனுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அதாதீங்க அமரன் சார், நானே ராத்திரி தூக்க கலக்கத்துல உங்க பொண்ணு பக்கத்துல வந்து படுத்திருந்தேன். என்ன பாதிச்சிருக்க? அந்த பாவாடையாவது குடுறா. கண்ணை மூடுங்க. ஹலோ டார்லிங். என்னப்பா? அந்த ஹெல்மெட் பையன் இருக்கான்ல, அவன் கொஞ்சம் மச்சான் போன் பேசுறேன். மருமக எப்படி இருக்கா?
உங்களை ரொம்ப கேட்டதா சொன்னேன். ஆமா, தாத்தாவும் பாட்டிமா என்ன சொல்றாங்க? எப்பவும் உங்களை பத்தின பேச்சுதான். பெரியவங்க இல்லையாடா? ஆமாங்கடி, நான் சொல்லணும் அந்த விஷயத்த அம்மா கிட்ட எப்படி மேனேஜ் பண்ணீங்க? பிரமாதமா மேனேஜ் பண்ணிட்டேன். உங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குல்லடா. ஏம்மா, பையன் மேல உள்ள கவலையில எழுச்சு போயிட்டியம்மான்னு. அதுக்கு அவ நான் எழுச்சு போயிட்டேனா இல்ல டிம் ஆயிட்டேனான்னு கேட்டா. மொத்தத்துல நீ அசத்தி விட்டான அவ்வளவுதான். ஆள் அப்படியே உருகி போயிட்டா. நீங்க உங்க பிள்ளையோட சேர்ந்து நாடகம் ஆடி என்ன பைத்தியக்காரி ஆக்குறீங்களா? நீங்க இப்பவே அவனை ஒரு வழி பண்ணுங்க. அம்மாடி கொஞ்சம் நில்லுமா. அட பாவி, நீ சோறு திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியாடா? நம்ம ஃபேஸ் கணக்கு கொடுத்தவங்களுக்கு தெரியாது. பச்சா திட்டு நம்ம காதக்கூடாது. 2 get 1 கத்து வரங்க. அடியே கிழவே, உன் பொண்ணு வர்றா. வாங்க விஜய், சரியான சமயத்துல வந்திருக்க. சாப்பிடலாம். சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு இப்ப குறைச்ச. என்னம்மா, என்னாச்சு? என்ன ஆகணும்? ஆளை காட்டி மயக்கி என் புள்ள சங்கர உங்க வீட்டுல வச்சுக்கலாம் பாக்குறீங்களா? என்ன என் பிள்ளைய பிரிக்கலான்னு கங்கட கட்டி இருக்கீங்களா? அம்மா விஜயா, நீ பேசுறது என்னன்னு எனக்கு புரியல. அமெரிக்காவில இருந்து புள்ள வரானதும் சீக்கிரம் அவனை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? என் வீட்டுக்கு வராம நேரா உங்க வீட்டுக்கு அவன் வந்திருக்கானே என்ன அர்த்தம்? உங்க பேத்தி கையால அவனுக்கு ஏதோ மருந்து வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். இனிமே இப்படி கேவலமா நடந்தீங்க, உங்க உறவையே நான் அறுத்துக்குவேன். அம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? சங்கர், என் கூட நீ இப்ப வர முடியாதுன்னா என்ன பணிவாதான் பாப்பேன். விஜயா, ஏடி, உனக்கு மூளை இருக்கா? அந்த வயசானவங்க மனசை வேதனைப்படுத்தி நம்ம பையனை பலவந்தமா கூட்டிட்டு வந்துட்டியே. கூட்டிட்டு வருவேன். என் பிள்ளை ஏன் இஷ்டம், மத்தியில அவங்க யாரு? என் பையனோட கல்யாணம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும். அந்த பட்டிக்காட்டுக்காரையை கட்டி வைக்க நான் செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். வேணும்னா 4 லட்சத்தை தூக்கி எறிகிறேன். அவனுக்கு வேற சம்பந்தம் பார்க்க வாய் சொல்லு. மூடி. 4 லட்சம்? ஆஹா, 4 லட்சத்தை தூக்கி எறிவியா? ஏண்டி, என் முதல் பொண்டாட்டி, அதான் அவங்க பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் அவங்க என் மேல வச்சிருந்த பாசத்தினால வீதி வீதியா வரட்டி வித்து பழச்சிக்கிட்டு இருந்த உன்னை கூட்டிட்டு வந்து எனக்கு கட்டி வச்சாங்கடி. அவங்க சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி அவங்க பொண்ணு ஸ்தானத்தை உன்னை உட்கார வச்சாங்கடி. அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம உன் புள்ள அமெரிக்காவில படிக்கிறாங்க அகங்காரத்துல இன்னைக்கு அவங்க அவமானப்படுத்துறியா? நீ பொம்பளையே இல்லடி, ராட்சசி. மாப்பிள்ள, விஜயாவை ஒண்ணும் சொல்லாதீங்க. ஏதோ பட்டிக்காட்டுக்காரங்க பாசத்தையும் அன்பையும் வச்சுட்டோம். தப்பு எங்க மேலதான் இருக்கு. என்ன இருந்தாலும் படிக்காத ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு அமெரிக்காவில் படிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது தப்புதானே மாப்பிள்ள? அம்மா, அவன் ஓன் புள்ளம்மா. ஓன் புள்ள கல்யாணத்தை ஓ இஷ்டப்படியே நடத்தி வச்சுட்டான். கிழவி, நம்ம வந்து வேலை முடிஞ்சிருச்சு. என்ன இங்கேயே நிக்கிற? வா அம்மா. மலையரசி மகராசி தாயே துர்க்கையம்மா மனமுண்டு பாடல் கேளம்மா. கண்ணனீசனின் ராணி துளசி மணி திரிசூலி கருணை காட்டம்மா. உனை நம்பினே நிஜமாம்பிகா, கருமாரியே திருச்செந்திகா, நான் கேட்கும் மனமாலை தரணுணி வந்து மலையரசி மகராசி
சதிவில சத்தியம். அப்படின்னா நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்க போகுது. மறந்துட்டு வந்து மாமா. எம்மாடி உங்க ஒப்புறானே அதானா? நான் வேற எதுவும் நினைச்சிட்டேன். எம்மாடி உங்க ஒப்புறானே பால் டம்ளர் மறந்துட்டு வந்தா பாட்டி மாத்தி விட்டோம். பாட்டி மாதிரி இங்க இல்லையே. அதெல்லாம் மாமா. சரி அந்த பிள்ளையாக்கு போங்க போங்க போங்கவா. என்ன வெளியே போக சொல்றியா? அப்படியா? எனக்கு சின்ன டவுட். இவ்வளவு கறிக்கட்டையா எப்படிடா பிறந்த? ஐயா இது பெரிய விஷயமா? வெரி சிம்பிள். எதுக்கு நட்டினா கீழே உட்காந்து சொல்லுடா. சரி, இந்த தமிழ்நாட்டுல பவர் கட் இருக்குதுல்ல, நான் எங்க அம்மா வவுத்த விட்டு வெளியே வர்றப்ப கரெக்டா கரண்ட் போயிடுச்சான். கரண்ட் போனா எங்கேயும் இருட்டா இருக்கும்ல, அதனால நான் இருட்டு கணக்கா கருப்பா பாருந்தேன். அது சரியா, எனக்கு ஒரு பெரிய டவுட். என்னடா? எல்லாரும் ரோட்ல ஸ்கூட்டர் மேலேயும் மோட்டர் சைக்கிளையும் உட்காந்து போகும்போது தான் இந்த இரும்பு சட்டையை மாட்டிப்பாங்க. பின்ன நீங்க எதுக்கு நடந்து போகும்போது மாட்டிட்டு சுத்துறீங்க? அடே பைத்தியக்காரா, நாம போய் வண்டியை மோதினாலும் வண்டி வந்து நம்மள மோதினாலும் அடிபடுறது யாருக்குடா? வண்டிக்குதான். தலைக்குதான். அதனாலதான் ஹெல்மெட் மாட்டிக்கிறேன்டா முண்டா. பொய்யே எதுக்குன்னு சொல்லட்டா? பணம் கடன் கொடுத்தவங்க கிட்ட மாட்டிக்காம இருக்கட்டா ஹெல்மெட்ட மாட்டிக்கிட்டு ஏண்டி போய் இந்த கருவாய் முன்னாடி அவமானப்படுத்து. நான் இப்ப போய் கிணத்துல வந்து ஏம்மா, தாய பறி கொடுத்த உனக்கு தந்தையும் பறி கொடுத்துருங்கிற பயமா? அதெல்லாம் இல்ல. நீ போய் கிணத்துல விழுந்துட்டா தவக்கள் எல்லாம் சொத்து போயிடும். ஏண்டி தகப்பா செத்தாலும் பரவாயில்ல, தவக்களை செத்துருமோ அழறியா? அது இல்ல மாமா. அடத்தண்டா மிஸ்டர் மோகன்ராஜ், நீங்க தேவையில்லாம அனாவசியமா கவலைப்படுறீங்க. சங்கர் கிட்ட அந்த மாதிரி எந்தவித அறிகுறியும் இல்ல. அது இல்லைங்க டாக்டர், ராத்திரி அவன் நடவடிக்கை பார்த்து நானே பயந்துட்டேன். ஓகே, எதுக்கு ஒண்ணு செய்யலாம். என் ஃப்ரெண்டு சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட நான் பேசுறேன். அது வரைக்கும் நீங்க யாரும் நடந்த விஷயம் எதையும் சங்கர் கிட்ட சொல்லாதீங்க. ஓகே ஓகே வரேன். நான் அப்பவே சொன்ன தங்கச்சிம்மா, அவ
அவங்க ஜாதகம் சேராது, ஃபியூச்சர் மோசமா இருக்குன்னு சொன்னல. அதே என் பொண்ணை கட்டி வச்சிருந்தா சும்மா சொன்னேன். பிறந்துருச்சுனாக்க அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ண விஷயம் தான் இது. அவங்க ஜாதகத்தை பத்தி இப்ப நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க முதல் ராத்திரியை ஜோரா பட்டிக்காட்டுல வைக்கலாம்னு சொல்லி கேட்காம பட்டணத்துக்கு அழைச்சிட்டு வந்தீங்க. உங்ககிட்ட இந்த வீட்லயாவது அதை வச்சீங்களா? எங்கேயோ ஊருக்கு வெளியே தோட்டத்துல வச்சீங்க. என்ன பாட்டி இது? இதெல்லாம் மூணு நம்பிக்கை. உனக்கு தெரியாதையா? அப்பெல்லாம் கல்யாணமான 16 நாள் வரைக்கும் ஊரை மட்டும் இல்ல, வீட்டு வாசல் கூட தாண்ட விட மாட்டாங்க. நீ அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்ததுனால உனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்காது. ஏதாவது நடக்கூடாது நடக்கிறப்பதான் நாம நாளையே யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம்னு சொல்லி கேட்காம இந்த சனியினை என் பொண்ணு தலையில கட்டினீங்க. இது பொண்ணு குறைச்சல. என் தூக்கத்தை கருத்து தொலை இல்லாம என்ன கண்டத்துல குத்துறீங்க. நான் என்ன தப்பு செஞ்சான்? நானும் உங்க பக்கத்துல வந்து படுத்தான். நீங்க நான் வந்து என் பக்கத்துல படுத்தீங்க. ஏன் இப்படி அக்கறாத்துல கத்துற? என்னங்க என்ன குத்துறாங்க? ஏன் என்ன குத்துற? அது சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இவன் என் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டாங்க. ஓ அதான் இவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குடே. நீ வெளியே போய் படுப்போ. சரிங்க, இத பாருங்க. அத்தை ராத்திரில தூக்கத்துல தெரியாம வந்து உங்க பக்கத்துல படுத்து மன்னிச்சிருங்க. போடா போ. யாராவது பாத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு அப்பா வீடு இதை போய் பெருசா பேசுறீங்க. நீங்க என் பக்கத்துல படுத்திருந்தா அவைய வரலாம். என்னங்க என்னங்க குட் மார்னிங்க. என்னடா அத்தை ராத்திரில தெரியாம தூக்கத்துல உங்க பக்கத்துல வந்து படுத்துட்டேன் இல்லைங்களா? தப்பு நடந்திருந்தா மன்னிச்சிருங்க. படுக்கிறதான் வந்து படுத்தேன். இப்படி பாக்குறப்பெல்லாம் அதை சொல்லி ஏன் என் மானத்தை வாங்குற? என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? குட் மார்னிங்க. அத்தை ராத்திரில தூக்கத்துல தெரியாம வந்து இவங்க பக்கத்துல படுத்துட்டேன் இல்லைங்களா? தப்பா இருந்தா மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்க. ராத்திரி தான் கேட்டுட்டியடா? மறுபடியும் ராத்திரி வரும் இல்லைங்களா? போடா. எங்க இருந்துங்க இவனை புடிச்சிட்டு வந்தீங்க? என்னங்க இவனுக்கு ஏதாவது ஒரு ஜூல விட்டுட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை பக்கத்துல படுத்துக்குவான். தாத்தா பாட்டிமா ரொம்ப நேரமாயிடுச்சு.
என்ன ஆச்சு சொல்லுமா? மாமா கழுத்து பிடிச்சு கழுவு வந்தாரு. என்ன நடந்துச்சு? ஓ ஐ சீ. எல்லாம் ஆச்சரியமா இருக்கே. இதான் சார் ரிப்போர்ட்ஸ். எல்லாம் நார்மலா தான் இருக்கு. நீங்க ஒரு வேலை செய்யுங்க. ஒரு வாரம் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிய கொஞ்சம் பிரிஞ்சிருக்க சார். என் பொண்ணத்தான் என் தங்கச்சி தன் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு விரும்பிச்சு. ஆனா யங் ஜெனரேஷன்லயா என் மருமகன் காதல் வலையில விழுந்து ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எல்லாம் துதிஷ்டம். தலைவிதியை மாத்த யாரால முடியுங்க? உங்க மாதிரி பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சது எங்க அதிர்ஷ்டங்க. முகூர்த்தத்தை சீக்கிரம் வைங்க. கண்டிப்பா ஓட்டாம வச்சிருக்கேன். என்னங்க முகூர்த்தம் வைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. என்னன்னு சொல்லியா? அது ஒண்ணும் இல்லைங்க. அர்த்த ராத்திரில நான் தூக்கத்துல விடிய விடிய இந்த ஏகாம்பர மாமா பொண்ணு பக்கத்துல படுத்திருந்தாங்க. பண்ணிச்சிருங்க. அதெல்லாம் எதுக்கு? அப்பா உனக்கு தெரியா சுமாரி ஹெல்மெட் மாமா, உன் பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு போச்சுன்னா பாவம் பேபியோட வாழ்க்கை பாழா போயிடலாம். என்ன சம்பந்தம் உங்க ரெண்டு பேருக்கும்? அது ஒண்ணு இல்ல, ஃபேமிலி மேட்டர். வாய முடியா? ஒரு நாள் நைட்டு பூரா இன்னொரு ஆம்பளை பக்கத்துல படுத்திருந்த உன் பொண்ணு ஏன் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு பாக்குறீங்களா? இந்த மானங்கட்ட சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம். ஐயா தொண்டை ஐயா படுத்ததுதான் வந்து படுத்த. ஆனா இந்த ஊர் பூரா ஏன்டா பிரச்சாரம் பண்ற? எனக்கு கல்யாணம் எப்பா? இந்த கருவாயோட கருவாய் மாமா மாமா பயமுறுத்துனா நீ என்ன வேதனைப்பட வைக்கல? நான் வேதனைப்பட வச்சேனா? ஆமா, ஹனிமூன் போகலாம் செஞ்சது நீதானே? ஆமா நீதான். எனக்கு தனியா ஊட்டி கொடைக்கானல் போறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அம்மா கிட்ட நீ சொல்லல? நான் நம்ம ஹனிமூனை அமெரிக்காவில் வச்சுக்கிறேன். என்ன உன் மருமக அழகா அழகா செஞ்சுக்கிட்டு உன் புள்ள முக்கு போயிருக்கா. கொஞ்சம் இரவுல ஒரு வழி பண்றேன். உன் கண்ணும் ஆப்பிள் மாதிரி இருக்கு. குடிச்சு தின்னுடுவீங்களா? கௌரி அவ்வளவுதான். டாக்டர் சொன்னதை மறந்துட்டு என்ன செய்வேன்? அது வாய் மூடு. எந்த நேரத்துல எங்க வீட்டுல அடி எடுத்து வச்சியும் அப்ப இருந்து கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னது ஞாபகம் இல்ல? அவன் மனசு கஷ்டப்படுத்தாம என்ன சொல்லி எப்படி சொல்லியே தெரியாது. போய் சொல்லிட்டு சீக்கிரமா, நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அம்மாங்கள அத்தைகளை ஏன் தான் மாறாங்களா? நல்லா மூட கெடுத்துட்டாங்க. என்ன டாக்டர் கிட்ட போற வழி மாசத்துல இந்த பொம்பளை நம்பனா இதான். என்ன பாட்டிமா, என்ன தூக்கம் வரலையா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, படுத்தாத்தா. படுத்தாலும் தூக்கம் வரலையா? எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சமோ தெரியல. அவங்க அப்புறாவே இந்த கிழமை கிழமை பிரச்சனைக்கு எதுவும் புரியல. அது சரி, இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுங்கிற? உனக்கு கல்யாணத்தை பண்ணி ஒரு பேரு புள்ளிய பார்க்கணும்னு நினைச்சோம். ஆஹா, கொள்ளு பேர்ல பார்க்கணும் போல இருக்கா? எப்பா ஆசைதான். பாட்டி, மாமாக்கு இப்ப உடம்பு ரொம்ப சரியில்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதுல கூடாது. தாத்தா, நீ படு தாத்தா. பாட்டி
பாட்டிமா ஊர்ல நான் பக்கத்துல தானே படுத்துக்குவேன். இப்ப கூட நான் பக்கத்துல படுத்துக்கிறேன். என் முத்து பாட்டிமா, என் தங்க பாட்டிமா.